சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். சிஸ்டர். ஸோ, இப்ப அநேகமா அந்த அமெரிக்கா தீ அணைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குதா? இல்ல இன்னும் ஒரு 4 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! சரி. அதுவும் காத்து வராம இருக்கணும் அப்படின்றாங்க. கரெக்ட். காத்து வரலன்னா இதாகும். ஸோ இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த டிசம்பர் மாச தொடக்கத்துல அல்லது அதுக்கு முன்னாடி மாசத்துல வந்து அனுமோகன் ரொம்ப ஃபேமஸா எல்லா சேனல்லயும் டிசம்பரை கூட தாங்காது பாருங்க, தாண்டுதான்னு பாருங்க, சென்னை காணாம போயிடும்னாரு. அடுத்தது இலங்கை தேசம் ராவண ராஜ்யம், ராவண தேசம் போயிடும். திருநெல்வேலி இந்த கன்னியாகுமரி அந்த இடம் முடியுது இல்லையா இந்தியால, அந்த இடத்துலயும் கடல் சூழும் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா இலங்கை வந்து எந்த அளவுக்கு மூழ்கும் தெரியாது, மூழ்கிடும்னாரு. சோ எதுவுமே நடக்கல. சோ அதனால கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சொன்னது உண்மையிலே நடந்திருக்குது. கொஞ்சம் மாறி இருக்குது. தண்ணிக்கு பதில் நெருப்பு ஆயிடுச்சு. இலங்கைக்கு பதில் அமெரிக்காவாயிடுச்சு. ஆனா அதுவும் ராவண தேசம் தான். சோ அதுல வந்து கொஞ்சம் கலாச்சார சீர்கேடுகள் ரொம்ப அதிகமா இருக்கிற இடம் அது இல்லையா? பணக்காரங்க இருக்கிற இடம், சினிமா ஹாலிவுட் இருக்கிற இடம், அந்த மாதிரி இடமும் கூட. இப்ப இது என்ன அப்படின்னா, அவர் சொன்னதை கூட விட்டுருங்க. அவரு ஒண்ணு சொல்றாரு. பட் ஏன்னா பஞ்சபூதத்தினால வரும்னா அது பஞ்சபூதத்துல நெருப்பும் ஒண்ணுதானே. ராவண தேசம்ன்றது ஒட்டுமொத்த உலகமுமே ராவண தேசம் தான். அவங்களுக்கு ராவணன்னா யாருன்னு தெரியல. ராமாயணம் நிஜமாகவே நடந்திருக்குது போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால ராவணன் இலங்கையில வாழ்ந்திருப்பான். கதைப்படி அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடல் கடந்து அவன் கடத்திட்டு போயிட்டான். ராமர் போய் மீட்டிட்டு வர்றார். அவன் சல்லுன்னு கடத்திட்டு போயிட்டான். ஆனா ராமரால தாண்ட முடியல, பாலம் போட்டுட்டு இருக்காரு. யாரு கடவுள் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம். சோ இது எல்லாமே லாஜிக்கலான கொஸ்டின் தானே. ஆனா ராவணனுக்கு இருக்கிற சக்தி கூட ராமருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹனுமன் கூட கடலை தாண்டி பறந்து வந்துட்டார்ல. அனுமானும் பறக்கிறாரு. இவரால மட்டும் இல்ல, அவரு பக்தன் தான் இத்தனைக்கும். அவரு பறக்கிறாரு, ராமரால பறக்க முடியல. என்ன பிரச்சனை? தைரியமா நின்னு வாலிய கொல்ல முடியல, ஒளிஞ்சிட்டு இருந்து கொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு அந்த உபன்யாசம் பண்றவங்களும் திணற வைக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது ராமாயணத்துல. ஆனா அதுக்கான பதில வந்து கடவுள்கிட்ட நேரடியா ஞானம் எடுக்கிற பிரம்மகுமாரிகளால சொல்ல முடியும். வேற யாராலையுமே சொல்ல முடியாது. ஏதாவது சமாளிக்கலாம், அவ்வளவுதான். சோ இப்ப என்ன அப்படின்னா, ராவண ராஜ்யம் அப்படின்னு கடவுள் சொல்றது வந்து 5 விகாரத்தை தான் சொல்றாரு. ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எந்த கதையில வர லாஜிக்கோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எதா இருந்தாலும் அந்த கதையில உள்ள ரகசியம் என்ன, அதோட பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம கிளியரா சொல்ல முடியும். கண்டிப்பா. சோ அப்ப இங்க ஆனா இதுல என்னன்னா, பக்தி மார்க்கத்தின் பாட்டிலேயே சீதை என்ற ஆத்மாக்களைன்னு வரும். அப்ப சீதை ஒருத்தர் கிடையாது. அப்ப இங்க மீட்க வரக்கூடிய ராமர் அந்த ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்த அந்த ராமர் கிடையாது. திரேதாயுக ராமர் கிடையாது. சோ எல்லா சீதையும் மீட்கிற ஒரே ஒரு ராமன் பாத்தீங்கன்னா அதான் கடவுள். அவரே தான் சிவபெருமான் சொல்றோம். அல்லான்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க, பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவர் தான் மீட்கிறார். எங்க இருந்து மீட்கிறாரு? வேற ஒரு இலங்கையில இருந்து மீட்கிறாரா? அதே மாதிரி பைபிள்ல பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இருந்து மீட்கிற மாதிரி இருக்கும். அப்ப எகிப்து தேசம் என்ன சாத்தானுடைய தேசமா? இல்ல, இங்க ராவணன் கிட்ட இருக்கிறாங்க. அங்க என்ன பிரச்சனை? அங்க நான் நல்லா தானே இருந்தேன்னு சொல்றாங்க. மோசஸ் கூட வரும்போது, நாங்க அங்க ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு கரிமீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்படி இட்டாந்து விட்டியாடா எங்களை, புல்ல சாப்பிட வச்சுட்டியாடான்னு கேட்பாங்க. டென்ஷன் ஆவாங்க. அப்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து காட்டுல போறாங்க. காட்டுல விலங்கு கிடைக்காதா என்ன? இல்லையா? விலங்கு அடிச்சு சாப்பிடலாம். ஏன்னா இவங்க பெரிய குரூப்பா போறாங்க. கிடைக்குமே, அப்ப ஏன் சாப்பிடல? சாப்பிடக்கூடாதுன்றதுதான் அங்க யாத்திரை. அங்க ஒரு யாத்திரை, அது 40 வருஷம் எவனாவது சுத்தின்னு இருப்பானா ஒரு இடத்த?
லாஜிக்கா யோசிக்கணும்ல. 40 வருஷம் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானா? அதே மாதிரி 14 வருஷம் ராமாயணம். இங்க பாருங்க, இங்க 14 அங்க 40. இங்க இதுல பாத்தீங்கன்னா 14 வருஷமும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்களும் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சுத்த வேண்டிய அவசியம் என்ன? சுத்துறதா சொன்னாங்க? காட்டுக்கு போன்னு தான் சொன்னாங்க. காட்டிலே இவரு எங்கேயாவது ஒரு குடிசை கட்டிட்டு இருக்கலாம் தானே? எதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கிறார்? அப்புறம் சீதை மீட்கிறவங்க அங்கேயும் முன்னாடியும் சுத்துவாரு, சீதை மீட்கும் போதும் சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப இது வந்து கடவுளை குறிக்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராவண ராஜ்யம் தீப்பற்றுறது வந்து ராமாயணத்துல இருக்கும். ஆஞ்சநேயர் வந்து முதல்ல சீதை சந்திக்க போகும்பொழுது எப்பயோ புடிச்சிடுவாங்க. ஆஞ்சநேயரை புடிச்சிடுவாங்க. புடிச்சிட்டு கேட்பாங்க, நீ யாருன்ட்டு. நான் ராமருடைய இது அப்படின்னு சொல்லுவாரு. ஒழுங்கா அனுப்பிச்சிடு சீதையன்னாங்க. என்னடா யார் இடத்துல வந்து யாரு மிரட்டுறன்ட்டு அவருடைய வால்ல வந்து நெருப்பு வச்சு விட்டுருவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, பறந்து 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 எல்லா இடத்தையும் எரிச்சிடுவாரு. ராவனுடைய ராஜ்யம் ஃபுல்லா பத்திட்டு எரியும். அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வந்து ராவண ராஜ்யத்தின் அழிவு கிடையாது. அழிவின் தொடக்கம் அது. எச்சரிக்கை அது. இங்க நெருப்பு வந்துடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இந்த வரலாறு காணாத பேரழிவு அமெரிக்காவில் நடந்ததும் அப்படித்தான். ஏன்னா எப்பவுமே காட்டுத்தீ வரும். ஆனா உலகமே திரும்பி பாக்குற மாதிரி வந்தது இப்பதான். இல்லையா? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே காலி பண்ணி இருக்குது. சோ உலக அழிவு வரும்ன்றதை நாம பாக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்கா இதுல என்னன்னா, இன்னும் ஆட்சிக்கே பதவி ஏற்கல தானே சிஸ்டர் ட்ரம்ப்? ஆமா, 20ஆம் தேதி தான் பதவி ஏற்க போறாரு. ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவர் எச்சரிக்கை விடுறாரு. என்ன எச்சரிக்கை விடுறாருன்னா, இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுறாரு. இஸ்ரேலுக்கு இல்ல, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு. இஸ்ரேல் பணைய கைதிகள் எல்லாம் நீ வெளியில விடணும் நான் வர்றதுக்குள்ள. ஒருவேளை இல்லைன்னா எல்லா நரகமும் வெடிக்கும்ன்ற. ஆல் ஹெல்ஸ் வில் பிரேக் லூஸ் அப்படிங்கிற. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கா கேக்குறாங்க, என்ன இதுன்ட்டு. அப்ப ஹமாஸ் தீவிரவாதியை சார்ந்தவங்க வந்து அவர் இப்படி எல்லாம் ரஃபா பேசக்கூடாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய இழந்துட்டாங்க. அதனால அவங்க சுமூகமா போகணும். நீ வந்து அப்போ அந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு ஆடு மாதிரி பிடரி முடிய புடிச்சு இழுத்துட்டு போனியே. அவங்க அப்பா அம்மா என்கிட்ட அழுகுறாங்க, அமெரிக்கர்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால உனக்கு சாய்ஸே கிடையாது, நீ விடணும், இல்லைன்னா முடிஞ்சதுன்னாங்க. இப்ப அமைதி பேச்சுவார்த்தை அதுக்கு முன்னாடியே நடக்குது. அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க, நான் அதை பத்தி சொல்லல. ஆனால் நான் ஆட்சிக்கு வரும்போது இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாரு. அதை கேட்ட மாதிரி அங்க நடக்குது, நல்லது நடக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி இவருடைய நாட்டே பத்தி எரியுது இல்லையா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். மனிதர்கள் வந்து உலகத்தையே ஆள்வது, உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல ஆயுத பலத்தினால ஒன்னத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா இப்ப அவங்களுக்கே போதிய நிதி ஒதுக்கலன்றாங்க. அந்த தண்ணி அடிக்கிறது கூட அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணி, அது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கலன்றாங்க. சோ அதனால வீடு எரியுதுன்னு ஒரு சகோதரி கூப்பிடுறாங்க, ஃபயர் என்ஜின் போகுது, சார் இங்க தண்ணி இல்லைங்கன்ட்டு போறாங்க. இப்படியே வீடு எரியுது, நிறைய வீடு. அதுல ஏதோ ஓரிரு வீடை மட்டும் காப்பாத்தி இருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 1500 வருடம் முன்பாவது எழுதியிருப்பாங்க. ராமாயணம் 2000 வருடம் முன்பே எழுதியிருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி 7 லட்சம் வருஷம் முன்னாடி, 7000 வருஷம் முன்னாடி எல்லாம் எழுதக்கூட படல. நடந்ததை விடுங்க, எழுதக்கூட படல. எழுதினதே 2000 வருடம் முன்புதான். நடந்தது நடக்கவே இல்லை. அப்படி ஒண்ணு நடக்கவே கிடையாது. இப்ப நடக்கிற சில விஷயங்கள் அங்க சூக்ஷ்மமாக சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு உலக அழிவு நடக்க போகுதுன்ற எச்சரிக்கை. இன்னொன்னு பைபிள்ல ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்துல வந்து ஏதோ அழிவு நடக்குது, இறந்துடுறாங்க நிறைய பேரு. அப்ப இயேசு சொல்றாரு, அவர்கள் உங்களை விட அதிகமாக பாவம் செய்தார்கள் நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுக்கும் அதே கதி. அப்ப அவங்க மனம் திரும்பாதவர்கள். உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் டைம் இருக்குது.
டக்குன்னு மாறிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்ப அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. அதுக்குள்ள நாம மாத்திக்கணும். இது ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு குறிப்பா இந்து மதத்துல அந்த கொல்லி வைப்பாங்க. காலாண்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலாண்டே தலையாண்டியா வைப்பாங்க. எங்க வைப்பாங்க தெரியுமா சிஸ்டர் அது? கொல்லி வைக்கிறதா? காலுக்கிட்ட தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைக்கிட்ட தான் வைப்பாங்க. ஓ சரி. சோ வச்சிட்டு டக்குன்னு பார்க்காம திரும்பி போயிடணும். ஏன்னா வச்சாச்சு, அது எப்படியும் எரியதான் போகுது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பற்று, அதிலும் குறிப்பா அந்த கை கால்லாம் எழுந்திருக்குமா அந்த நேரம், அப்படி சுருங்கி அந்த நேரம் நம்ம அறியாமல் ஒரு மூவ்மெண்ட் இருக்குதுன்ட்டு ஒரு அது வர ஆரம்பிச்சிடும். அதனால உடனே போக சொல்லிடுவாங்க. இல்லாட்டா அவங்களுக்கு தொல்லையாயிடும். சில பேர் போய் விழுந்துட கூட செஞ்சிடுவாங்க. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு. அப்படி கொஞ்சம் மேல வரும். பாடி கொஞ்சம் அத தடியாலே அடிப்பாங்க. சோ அப்ப நெருப்பே வச்ச பிறகும் அதன் மீது பற்று வைக்கிறது என்ன? அந்த மாதிரிதான் ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு ராவண ராஜ்யம். எல்லாருக்குள்ளயும் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரம் இருக்குது. ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 5 விகாரமும், பெண்களுக்குள்ள இதே 5 விகாரமும் இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க. அவனுக்கு நெருப்பு வச்சாச்சு. சோ அதை அது ஏற்கனவே கடவுள் சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே வச்சிட்ட மாதிரி தான்ட்டு. இப்ப ஸ்தூலமாவே பாக்குறோம் இல்லையா? அங்க ஒரு இடம் பச்சிச்சு, டக்குன்னு ஒரு 4-5 இடத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு கடன்னு அது பத்திட்டு எரியறத பாக்குறோம். சோ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்கும். உலக யுத்தங்களும் நடக்கும். என்னென்னமோ நடக்கும். திடீர் மரணம் எல்லாமே நடக்கும். இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொல்லியே வச்சப்புறம் பற்று எதுக்கு? இனி அவங்க வரப்போறாங்களா? அந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாம் இறந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா இறக்க போறாங்க. அந்த நேரம் நீங்க துடிக்க கூடாதுன்றதுக்காக சொல்றது. இதைத்தான் மகாபாரதத்துல, ஐயோ அவங்கள நான் எப்படி கொல்லுவேன், அவங்க என் சகோதரராச்சே, என் பெரியப்பாவாச்சேன்னு போது, அவங்க எல்லாம் ஏற்கனவே செத்துட்டாங்கடா அப்படின்ட்டு காட்சியை காட்டுறாரு. நீ சும்மா அம்பு விடுற அப்படின்ற. இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க கொடுக்கிற அம்பு ஞான அம்பு. அவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம், இந்த ஞானத்தை கொடுக்கிற சேவை வீட்டில இருந்து தொடங்கணும். அதாவது தண்ணில இருந்து முதல்ல தொடங்கணும் இல்லையா? எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஆனாலும் சில கடமை, இறந்த பிறகு திதி செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இறந்தவர்களுக்கு நீங்க பண்ற திதி தான் நீங்க செய்யற கடமை. அந்திம கடமைகள்னே அதை சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்படி எல்லாரும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு திருப்திப்படுத்துற வேலையை தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போன பேயின்னு நினைச்சுக்கோங்க. இறந்தவர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனா உடம்புல இருக்கிறவங்க சாப்பிடுவாங்கல்ல. ஆனா நீங்க பேயின்னு நினைச்சுக்கோங்க. அவங்களை திருப்திப்படுத்துங்க. இப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எப்ப உலகமே அழியும் போது எதுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா, உலகம் அழியும், உடம்பும் அழியும், ஆத்மா அழிய. அதுதான் கீதையில சாரமே அதுதான். ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது நினைக்க, என்ன பண்ணாலும் அணுகுண்டு போட்டாலும் அழியாது, எது போட்டாலும் அழியாது. ஆத்மா மேல போயிட்டு மறுபடியும் இங்க வரும்போது இந்த பூமி சொர்க்கமா மாறும். ஆனா அங்க வருவதற்கு நீங்க தகுதி அடையிறீங்களா? அதற்கான ஞானத்தை கடவுள் கொடுப்பதற்காக வர கடைசி வருடம். அதனால்தான் அந்த யுத்த மைதானத்தில் அந்த உலக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரிதான் இப்பவும் உலகம் அழியறதுக்கு முன்னாடி கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்குதான் 100 வருடம் முன்பு சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வர வந்து சொல்றாரு, நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பாருங்க. ஆனா அந்த சக்தி இப்ப இல்ல. வெளி உலக கவர்ச்சியில மயங்கிடுறோம். அதனால விருப்பு வெறுப்பு, ஏன் ஜாதி, ஏன் மதம் எல்லாமே வந்துருச்சு. வெறும் ஆத்மாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி அது இந்த ஜாதி, இந்த மதம், பணக்காரன், ஏழை, ஆண், பெண்ணு, குழந்தை, தாத்தா எதுவுமே தெரியக்கூடாது. ஏன்னா உடம்புதான் வளரும், சின்னதா இருக்கும். ஆத்மா எப்பவும் ஒரே சைஸ் தான் இருக்கும். அந்த ஆத்மா 84 பிறவி எடுத்திருக்குது இது வரைக்கும். மனிதர்களாதான் மனித ஆத்மாக்கள் பிறக்கும் எப்பயுமே. ஆனா பெண்ணா மாறி மாறி மட்டும் பிறக்கும். அந்த ஆத்மாவில் உங்க கவனத்தை வைங்க.
எந்த ஆத்மாவா இருந்தாலும், சொர்க்கத்தில வந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, சொர்க்கத்துக்கு வராத நரகத்திற்கு வர ஆத்மாவா இருந்தாலும் சரி, முதல்ல வரும்போது அதோடைய குணம் பக்காவா இருக்கும். கையெடுத்து கும்பிடுற மாரி தான் இருக்கும். அந்த ஆதி குணத்தை மட்டும் பாருங்கள். இப்ப இருக்கிறத பார்க்காதீங்க. இப்பவுமே ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும். அதை மட்டும் பாருங்கன்ற. இதை பார்க்கிறதே அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் குடுக்குற மாரி. ஒருத்தர் வராரு, வரும்போதெல்லாம் அவனுடைய நெகட்டிவ் ஆன அந்த கேரக்டரே நீங்க நினைக்கிறத நினைக்க, அவனுக்கு சாபம் குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவனால அந்த அதுலருந்து வைப் வெளிய வர அவங்கள முடியாது. போய் தாக்கும். நம்மளோட ம். எண்ணங்கள் தானே காத்துல பரவுது. கண்டிப்பா. அது நெகட்டிவா நெனச்சா பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அவங்களுக்குள்ள இருக்கிறது தூண்டப்படும். நீங்க நல்ல குணத்த தூண்டுறீங்களா? கெட்ட குணத்த தூண்டுறீங்களா? எண்ணத்தின் மூலமாக. அதுல கவனம் கொடுக்கணும். சோ இப்ப இறைவன் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளேயும் நல்ல குணத்தை மட்டுமே எடுத்துட்டு வரணும். உள்ள இருக்குதுன்றாரு. ஆழமா இருக்குது. ஆனா அது மேல அந்த ஆத்மாவுக்கு மேல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் நீக்கணும். எரிக்கணும். ஆத்மா எரியாது. அழுக்கு எரியும். அதை எரிக்கிறதுக்கான நெருப்பு தான் யோகம். இறைவனை நினைக்கிறதுன்ற. சோ இறைவனை நினைத்து ஆத்மால இருக்க அழுக்கை நீங்க எரிச்சிட்டீங்கன்னா, அழுக்கான இந்த உலகமும் எரிய ஆரம்பிச்சிடும்ன்ற. அதாவது உலக அழிவு நடக்கும். அதுல நன்மை இருக்குது. ஏன்னா உலகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக மாறுது. ஏன்னா இந்த உலகம் தொடர்ந்தால் இன்னும் பிரச்சனை தானே. இப்பவே எத்தனை ரேப் நடக்குது, எவ்வளவு ஏமாற்றுதல் நடந்துட்டு இருக்குது, சுயநலம் எப்படி இருக்கு? முடிய போது முத்தி போயிடுச்சு. இனிமே இத அழிச்சிட்டு ஒரு ம். நல்ல உலகத்த படைக்கணும். சிருஷ்டிய கரெக்ட். புதுப்பிக்கிறார். ம். அது கிருஷ்ணர் கிட்ட கூட இவ்வளவு பெரிய யுத்தம் தேவைதானான்னு திரௌபதி கேட்பாங்க. அப்ப அவர் இதே தான் சொல்லுவாரு. இவ்வளவு சுயநலம் ஆயிடுச்சே. அதனால இது தேவைதான் அப்படின்னு. தர்மம் தலை போது எல்லா ம். அதர்மங்களையும் அழித்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாரி இருக்கும் மகாபாரதத்துல. எல்லாம் கரெக்ட். இப்ப நடக்குது. அப்ப ஞான திருஷ்டியில அவங்களுக்கு தெரிஞ்சு அத எழுதிட்டாங்க. வியாசர் எழுதிட்டாரு. இப்பதான் அது உண்மையான மகாபாரதம் உருவாக போகுது. ம். கரெக்ட். எல்லாம் ஆமா, ஞான திருஷ்டியில எழுதப்பட்ட கதைகள் தான் எல்லாமே. ஆனா இப்பதான் எல்லாமே நடக்குது. ஊர் பேர் அதெல்லாம் இருக்கும். ஆனா நடக்கிற சம்பவங்கள் இப்ப நடக்கிற சம்பவங்கள். அப்படி அப்ப நடக்கிற மாரி அந்த இதுல போட்டு எழுதியிருப்பாங்க. இன்னொரு ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. ம். இன்னொரு விஷயம் பாபா வாங்க கணிப்புல வானத்திலிருந்து நெருப்பு வரும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அது போன ம். வருஷத்து கணிப்புன்னு நெனைக்கிறேன். சோ இதுவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மின்னல் வெட்டும்பொழுது வருமாம். ஆ ஆமா. சோ அப்படி வந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இவங்க ஏதோ இவங்களாலும் கண்டுபிடிக்க முடியல எதனால வந்துச்சுன்ட்டு. காஞ்சிருக்கு. அந்த காட்டுல இருக்கிற இலைகள்லாம் ம். காஞ்சு ஒண்ணோட ஒண்ணு உரசும்போது, அப்ப ஒரு மின்னல் வெட்டும்போது, எப்பயோ ஒரு சமயம் அந்த காட்டுலேருந்து வந்த தீ தான். முந்திலாம் வரதான் செய்யும். ஆனா இந்த அளவுக்கு ம். ஊருக்குள்ள வந்தது கிடையாது. அந்த காட்டுலயே ம். எரிஞ்சிரும். கரெக்ட். இந்த தடவ இவங்க போராத நேரம், இதுல நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அதான் அந்த காசா போருக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணதுனால, கடவுள் கோபம் கொண்டு தண்டனை கொடுக்கிறார். இது ஒண்ணு சொல்றாங்க. இதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். என்ன கமெண்ட் போட்டிருந்தாரு அப்டின்னா, அங்க எல்லாருமே மரத்துனால செய்ற வீட்ல தான் இருக்கிறாங்க, அமெரிக்கால. மரத்துனால செய்ற வீட்ல வசிக்கிறவன் இன்னொரு நாட்டுல குண்டு போடக்கூடாது ஆ. அப்டிங்கிறான். இது செம இல்ல? கண்ணாடி வீட்ல வசிக்கிறவன் இன்னொரு வீட்ல கல்லால எரியக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. ஏன்னா, ஆமா, இவ்ளோ ஈஸியா அமெரிக்காவ அழிக்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு இத பார்க்கும்பொழுது. ஆனா ஒரு ஆமா, நெருப்பு போட்டாலே பத்திக்குமா அப்டின்ட்டு. இல்ல இது ஆமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமா. சோ அந்த அது மரத்த அழிச்சு வச்சு தான் வீடு கட்டியிருக்காங்க. இயற்கையெல்லாம் பாழாக்கிட்டாங்க. இவங்க ஒரு வகையில பாழாக்குறாங்க. உலகம் வேற எத்தனையோ வகையில இயற்கைய பாழாக்கிட்டாங்க. அதுக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க. பஞ்சபூதங்களையும் நாசம் பண்ணிட்டாங்களே மக்கள். கரெக்ட். இது ஒரு வேள நியூ இயர் செலிப்ரேஷன்ல வந்த அந்த நெருப்புனால வந்திருக்குமோ? அப்டின்லாம் வேற ம், அ விசாரணை போயிட்டு இருக்குது. பட் ஆனா அழிவு, பெரிய அழிவு நடந்திருக்குது. ம். இப்ப இதுல நம்ம 2 விஷயம் இருக்கணும். உலகம் அழியப்போது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பற்றை நீக்கணும். அடுத்தது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ குணங்களை நீக்கணும். சோ அதுக்கு இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லன்னு அவருடைய நினைவிலேயே மூழ்குறது. அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. நம்ம உயிர் பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்குது. இந்த உணர்விலேயே சதா இருப்பாங்க சொர்க்கத்துல இருந்த எல்லோரும். அதனால தான் அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்ப எந்த ஆத்மா பாவமும் இயற்கை குணங்கள். இல்லாததுனால தான், அங்க எந்த ம். விதமான துக்கமும் இந்த மாரி இயற்கை சீற்றமோ, நெருப்போ, கடுமையான மழை, கடுமையான குளிர், கடுமையான வெயில், எந்த விதமான துக்கமும் இருக்காது. சதா காலமும் வசந்த காலம்.
சோ அங்க குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம் அந்த தேவதைகளை. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான், தெய்வீக குணம் இருக்குது. நம்மள மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்ல, உண்மையிலே அது நாம தான்னு கடவுள் சொல்றாரு. நீங்க தான் அப்படி இருந்தீங்க. இன்னைக்கு இந்த ராவணன் வசம் ஆயிட்டீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எப்ப உங்களுக்குள்ள வந்துச்சோ அப்ப இது ராவணனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் ஆத்மான்றத மறந்ததுதான், உடல்ன்ற உணர்வு வந்ததுதான். அப்ப அந்த உடல் உணர்வை ஆத்மா உணர்வுனால நீங்க எரிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மகாவிஷ்ணுவோடைய நாமம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி எரியற மாதிரி இருக்கும், கண்ணையே மறைக்கிற அளவுக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிச்சு, நான் பாக்குறதுல என்னுடைய தந்தை சிவ பரமாத்மாவையும் அவர் உருவாக்குற சொர்க்கத்தையும். இதே சிந்தனையிலே நாம இருக்கணும். அப்படி இருந்தால் நாமும் நாராயணன் ஆக முடியும். ஏன்னா நாராயணனுக்கே இந்த ஞானத்தை கொடுத்து நாராயணன் ஆக்குறது சிவபெருமான். இப்ப நாராயணன் எங்கேயும் இல்ல, மர்ஜனம் எடுத்துட்டு இங்கதான் இருப்பாங்க. இயேசுவும் இங்கதான் இருப்பார், புத்தரும் இங்கதான் இருப்பார், நபியும் இங்கதான் இருப்பார், எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. யாரும் மேலெல்லாம் போக மாட்டாங்க. சோ அனுமோகன் அவர்கள் சொன்னது கரெக்ட், வார்த்தைகள் கரெக்ட், அதோடைய அர்த்தம் அவருக்கே தெரியாது, அவ்வளவுதான். மற்றபடி அவர் சொன்ன மாதிரி சென்னையில இது வர்றதும் நடக்கலாம், ஏன்னா எல்லா இடமே தண்ணிக்குள்ள போகதான் போகுது. இந்த வருஷம் சொல்ல முடியாது, அவர் வருஷத்தை சொல்லிட்டாரு, அதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். கன்ஃபார்மா நடக்கும். வருஷத்தை கடவுளே சொல்ல மாட்டார், கடவுளுக்கு தெரிந்தாலும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா, சொர்க்கத்துல 33 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 33 கோடி பதவியும் இருக்குது. நம்பர் 1 பதவி நாராயணன் பதவி. அப்ப யாரு பக்காவா இறைவன் நினைவிலே சதா இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் அழிக்கிறாங்களோ, நான் உடல்ன்ற உணர்வே இல்லையோ, யாரை பார்த்தாலும் இயல்பாகவே அவங்களுடைய கவனம் ஆத்மா கிட்ட போகுதோ, அவங்கதான் நாராயணன் ஆக முடியும். சார், நான் இந்த நாள்ல உலகம் அழிய போகுதுன்னா எல்லாம் உட்கார்ந்துட மாட்டாங்க, அப்புறம் எப்படி ரேங்க் வாங்குறது? இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சகோதரியுடைய குழந்தை யூகேஜி தான் படிக்குது, அவங்க கிளாஸ்ல 4 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்கா. எப்படா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறது? மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன இது, அதாவது காமத்துல விழ தேவையில்ல, ஸ்லைட்டா உங்க மைண்ட்ல சலனம் ஆகுதா, மார்க் குறையும். நீங்க கதறி அழ தேவையில்ல, ஸ்லைட்டா ஜெர்க் ஆகுதா, மார்க் குறையும். சோ இறைவன் சொல்றாரு, உலகம் அழிய போது சொல்லியாச்சு, நீ என் நினைவுல இருந்தா நான் உன் கூடவே இருக்கிறேன்ட்ட, உனக்கு ஒன்னும் ஆகாதுன்ற. வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா வெளியே வந்துடுன்ற. இதுக்கு மேல எதுக்கு பயப்படணும்ன்ற. சோ இதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதா, அதுக்குதான் சோதனை, அதுக்குதான் சோதனை இல்லையா? மனிதனை பிடிக்காம இருக்கிறீங்களா, என்னை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்க கடமையை செய்யணும், ஆனா உங்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக மனிதனை பிடிச்சா மாட்டிக்குவீங்க. சரியான நேரத்துல ஏமாந்துருவோம் நம்ம. எத்தனை சகோதரிகள் வந்து கள்ள தொடர்புல கணவன் போயிட்டான்னு மென்டல் ஆயிட்டாங்க. அதுலயும் ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, என்னுடைய கணவர் என் அம்மாவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து என்ன விஷம் கொடுத்து கொல்ல பாக்குறாங்க, அதனால எங்க அப்பா கிட்ட ஓடி வந்துட்டு. அப்ப பாருங்க, கணவனை நம்ப முடியாதுன்றது ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா அம்மாவே நம்ப முடியாதுன்றது இல்ல, இருக்கிற நம்பர் 1 உறவு தான். எல்லாருமே ஆத்மா வலிமை இழந்துதானே போயிட்டு இருக்காங்க. இழந்திருக்கு. கடவுள் பிறப்பு இறப்பு சக்கரத்துல வரல, அவரோட ஆத்மா மட்டும்தான் என்னைக்கும் நிலையானது, என்னைக்குமே சதாசிவமா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் அவ்வளவு வல்லமை வலிமை எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாம் பிறப்பு வந்ததுனால எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. செல்போன்ல பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிட்டே போற மாதிரி நம்மளோட ஆத்மா வலிமை இழந்துகிட்டே வருது. ஒரு பிறவி எடுக்கும் போதும் குறைஞ்சிக்கிட்டே நம்ம வந்துட்டோம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து இறந்துதான் ஆகணும். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக வருமானத்தை சேர்த்துட்டு போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா இப்ப சேர்க்கறத வச்சுதான் நம்ம அங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆயுள், செல்வம் எல்லாமே அளவற்று இருக்கும். அங்க 150 வருடம் இருப்போம். ஆத்ம உணர்வுல இருக்கனால ஆனந்தமாக உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்போம். சோ அதை சேர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே தானே இறக்க போறாங்க அப்படின்னா, அடி உதப்பட்டு இறக்குறது எப்படி, ஆனந்தமாக உடலை விட்டு வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி எடுக்கிறது எப்படி? வித்தியாசம் இருக்குது இல்ல? அதனால துர்மரணம் உங்களுக்கு வராதுன்ற. எப்பவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணமும், அதாவது இங்க ஆத்மா மீதுதான் அன்பு, உடம்பு மேல கிடையாது. எல்லா ஆத்மாவும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து மேல வந்துடணும், சொர்க்கத்துல உயர்ந்த பதவியை அடையணும், இந்த எண்ணம் மட்டும் சதா வச்சுக்கிட்டே இருப்போம்.
எல்லார் மேலயுமே. சோ இப்படி வைக்க என்ன ஆகும்னா, நீங்க எல்லோருக்கும் நல்ல எண்ணத்தையே வைக்கிறதுனால வாயுமண்டலமே சக்திசாலியாக இருக்கும். அந்த வாயுமண்டலம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்ற. பஞ்ச தத்துவம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்ற. சப்போஸ் ஒருவேளை இப்படி ஒரு பயிற்சி பண்ண ஒருத்தர் இந்த அமெரிக்கால இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் இறைவன் நினைவுல இருக்கும்போது அந்த காட்சி கிடைச்சு உடலை விட்டு போன பிறகுதான் அங்க நெருப்பே பிடிச்சிருக்கும். அதனால அந்த நெருப்பை எந்த பிடிக்கிறதா ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம அந்த இடத்த விட்டு அவர் அப்பதான் வெளில வந்திருப்பாரு. வரும்போது அது பிடிச்சிருக்கும். இந்த மாரி நடக்கும். அல்லது அப்பதான் அந்த இடத்த வெக்கேட் பண்ணி வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனா இதுல கொடுமை பாருங்களேன், இது ரிவர்ஸ்லயும் நடக்கும். நம்மளுடைய பாவம் அதிகமாக நெறைய பேர் சொல்றாங்க. நாங்க இந்த வருஷம் தான் இங்க வந்தோம். குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான சிட்டின்றாங்க. இல்லையா? அமெரிக்காவுடைய ஹார்ட்ன்றாங்க அது. சென்னை மாதிரி போல இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு. சோ அந்த மாதிரி இதுக்கு நல்ல கல்வி குடுக்கலான்ட்டு வந்தோம். எல்லாத்தையும் இப்ப இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் மீண்டும் கட்டுவோம். இதெல்லாம் சொல்றாங்க. மீண்டும் கட்டுறதுக்கு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது. ஆனா மீண்டும் எரிக்கிறதுக்கு கடவுளுக்கு 1 வினாடி தான் ஆகும்னு மட்டும் தெரியுது. இல்லையா? 1 செகண்ட் தான் டக்குன்னு காணாம போயிடுது. அப்ப மனுஷன் வெறுத்து போயிட மாட்டான் கட்ட எரிக்க. ஏன்னா இப்ப வந்து கால் பண்ணா ஃபயர் என்ஜின் வருது. அப்பவே அவங்களால ஒண்ணும் முடியல. கடைசியில அதெல்லாம் இருக்காதே. ஃபோன் எல்லாம் இருக்காதே. போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதே. ஹாஸ்பிட்டலே இருக்காதே. அப்ப என்ன பண்ணுவாங்க? சோ அப்ப இறைவனை பிடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு. சோ அதனால ராவண தேசம் அழிந்தே தீரும். அது ஒட்டுமொத்த உலகமும். ராவணனை அழித்த பிறகுதான் ராமராஜ்யம் தொடங்கும். அதனால தான் அது கதைப்படி பார்த்தீங்கன்னா, ராமரை ஏன் வந்து தம்பியே கூப்பிடுறாரு, சித்தியே கூப்பிடுறாங்க. யார் தொரத்துனாங்களோ அவங்களே கூப்பிடுறாங்க. இருந்தாலும் ஏன் போக மாட்டேன் அப்படிங்கிறாருன்னா, இங்க ராவணனை அழிக்காம ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. அதுதான் விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் அவனுடையது. இல்லையா? இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, விஷ்ணு புராணத்துல அவர் நெறைய அவதாரம் எடுப்பார் இல்லையா? அதுல மீன் அவதாரம், மச்ச அவதாரம் எடுக்கும்போது, நரகத்தில் இருப்பவர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வருவார். அந்த ஒரு போட்ல எல்லாரையும் ஏத்திக்கிட்டு, அந்த சொர்க்கத்தை இழுத்துட்டு வரும் அந்த மீனு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணிய கடந்து வரா மாரி காட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு தண்ணி எல்லாம் வழிபடுறதுக்கு அது ஒரு காரணம். இந்த மகா கும்பமேளா இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஆனா, இங்க என்னன்னா, இந்த பூமி விஷக்கடலாக இருக்குது. கருட புராணத்துல அப்படித்தானே காட்டுவாங்க. அப்படியே முதலையெல்லாம் வாய பொளந்துகிட்டு இருக்கும். நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய உலகத்தை விஷக்கடலோடும், சொர்க்கத்தை பாற்கடலோடும் கம்பேர் பண்றாங்க. அப்ப அதனால தான் ஒரு பாற்கடல்ல விஷ்ணு ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா கடல்ல மிதக்க போறது கிடையாது. அந்த சொர்க்கம் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க சேஃப்டியா இருக்க முடியும். இங்க நீங்க அரசாங்கத்தை குறை சொன்னாலும், என்ன சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல மக்கள் வந்து ட்ரம்ப் வந்தா நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும்ன்ட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அவரே வந்து கூட என்ன பண்ண முடியும்? யாரு எங்க ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியும்? இல்லையா? மனிதர்களால எதுவுமே பண்ண முடியாது. முஸ்லிம்ல சொல்லுவாங்களே, அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க நினைப்பதை மனிதன் கொடுக்க முடியாது. ஆனா கடவுள் எப்பவுமே தடுக்க நினைக்கிறது கிடையாது. கொடுக்கத்தான் நினைக்கிறார். நீங்க பெறுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? இங்க சிம்பிளான ஞானம். உங்கள ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பா நினைக்கணும். எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் கடவுள். அவர அப்பான்னு நினைக்க போறீங்க. அவ்வளவுதான். அன்பா நினைங்க. முஸ்லிம் மதத்துல வந்து நாங்க அவர அப்பான்னுலாம் ஏத்துக்க மாட்டோம்ன்னுவாங்க. ஏன்னா பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லைன்னு இருக்குன்ட்டு. அது வந்து உடல் ரீதியா அவர் பொறக்கறது இல்ல. ஆத்மாவுக்கு அப்பா. ஆத்மாவுக்கு அப்பா. சரி நீங்க அப்படியே ஏத்துக்கலையா? பரவால்ல. ஒலிப்பிலேயே நினைக்கவாது செய்யுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதையாவது பண்ணுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் கடைசி நேரத்துல அந்த முக்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிறவி எடுக்க முடியும். இறைவனை நினைச்சாதான் மேல போவே முடியும். நீங்க போறதுக்குள்ள தண்டனை எல்லாம் அடைவோம் இல்லையா? அந்த தண்டனையில கொஞ்சம் திருந்துவோம். அதுல எந்த அளவுக்கு திருந்துறீங்களோ, அந்த அளவுக்கு அடுத்த கல்பத்தில் இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே திரும்ப திரும்ப நடக்கும். சோ அடுத்த கல்பத்தில் நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கிறீங்களோ, அங்க இருந்து உங்களுடைய பிறவி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இறைவனை நினைத்து முழு தூய்மை ஆயிட்டீங்கன்னா, ஆரம்பத்திலே வந்துருவீங்க. இதுதான் நித்திய ஜீவன் சொல்றது. மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றது.
நரகத்தை விட்டு போறோம், டக்குன்னு சொர்க்கத்துக்கு வந்துரும். அப்படி போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. சோ அந்த மாதிரி இருக்கணும். அதற்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். இது பேரே மரண லோகம். நீங்க எங்க போய் தப்பிக்க முடியும்? எத்தனை பேர் கனவோட அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க. இல்லையா? அதே மாரி கொரோனா டைம்ல ஒரு தடவ மாட்டுனாங்க. அப்பதான் போயிருப்பாங்க. அப்ப வேலை கிடையாது, எதுவும் கிடையாதுன்னா, அவன் என்ன பண்ணுவான் அமெரிக்கா இருக்கிற விலைவாசிக்கு? அது மாரி நெறைய பேர் மாட்டுனாங்க. இங்க இருந்து எதையாவது வித்து கித்து குடுத்தாங்க. திரும்பியும் வரவும் முடியாது. சோ எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாது. சோ இறைவன் நினைவுல இருந்தால், நம்மளுடைய பாவத்தை அழித்துக்கொண்டு, இப்ப இந்த ஸ்தூலமான செல்வத்தை சேமிக்கிற நேரம் கிடையாது. அன்னன்னைக்கு தேவையானத நீங்க சம்பாதிச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமா அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, மிகப்பெரிய நஷ்டத்தை நாம அடைஞ்சிரும். ஏன்னா பல பேருடைய ஒரு ஆயுள் ஃபுல்லா உள்ள உழைப்ப போட்டு தானே வீட கட்டியிருப்பாங்க. ஒரு செகண்ட்ல மண்ணோட மண்ணா போச்சுல்ல. அது கூட என்னென்ன போச்சோ தெரியாது நமக்கு. சோ இதை புரிஞ்சுகிட்டு அழிவற்ற வருமானத்தை இப்ப சேருங்க. ஏன்னா எப்படியும் உலகம் அழியப் போகுது. இறைவன் நினைவுல இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அனுமோகன் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். ராவண ராஜ்யத்துல ஒரு பக்கம் அவரே சொன்னாரு. எந்த அளவுக்கு அழியும்னு தெரியாதுன்னாரு. எந்த அளவுக்கு மூழ்கும்னு சொல்லிட்டாரு. இங்க நெருப்புல மூழ்கிடுச்சு. சோ அப்ப பாத்தீங்கன்னா, அவரையும் கருவியாக்கி கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அத புரிஞ்சுக்கணும். நீங்க அவர் ஒரு மனிதனாக ஆ யாரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூசகமா அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்ல முடியும். கரெக்ட்டா கரெக்ட். சொல்ல முடியும். கண்டிப்பா. கலியுகம் இப்படிதான் முடியும் அப்படின்னு நம்ம வேதாங்க சாஸ்திரங்கள்லயும் எழுதியிருக்கு, பைபிள்லயும் எழுதியிருக்கு, குரான்லயும் எழுதியிருக்கு. கடைசி கால நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே எழுதியிருக்காங்க. ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. ம். நாஸ்டடாமா, பாபா வாங்க யார் யார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்படிதான் அது ஆகும் அந்த அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. இவரையும் கடவுள் பயன்படுத்தி ஒரு கருவியாக்கி எச்சரிக்கை கொடுக்கிறார். அதுலயும் அந்த இது வந்துச்சு பாருங்க. ஒரு குளோபல் அவார்டுல எல்லாம் தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ காட்ன்னு யாராவது சொல்லுவாங்க. யாருமே அந்த தடவ சொல்லன்றது சகோதரி பார்த்துட்டு யாருன்னு நோ மென்ஷன் ஆஃப் காட்ன்றாங்க. இருந்தா தானே அவரு சொல்றதுக்குன்னு இன்னொரு பொண்ணு நக்கலா சொல்லி 3வது நாள் இது நடக்குது. இப்பயாவது திருந்துவாங்களா? இப்பயும் திருந்தல அப்டின்னா என்ன பண்றது? சோ கடவுள் எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அன்பா சொல்றாரு. அப்ப பிரம்மகுமாரி ஆகி நம்ம ஞானத்தை எடுக்கிறோம். ஆகலன்னா இந்த மாதிரி அச்சமூட்டி எச்சரிப்பேன்ட்டு குரான்ல இருக்கும். சோ அது நடந்துட்டு இருக்குது. இப்பவும் மனசு கல் நெஞ்சாவே இருந்துச்சுன்னா, ம் எப்ப அந்த கல் நெஞ்சு உடையுதோ, அந்த மாரி சூழ்நிலை நீங்க எதிர்கொண்டு மாற வேண்டியதா போயிடும். சோ அதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு ம். முதலே நினைச்சிட்டோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கடைசி நேரத்துல நடக்கிறது தான், அங்க ஃபெரோ கதைன்ட்டு பைபிள் குரான்ல இருக்கும். ஃபெரோன்ற மகாராஜா எகிப்து மன்னன். அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த அடிமைகள் எல்லாம் மீட்டுட்டு வர சொல்லுவாரு. அவன் பெர்மிஷன் குடுக்க மாட்டான். "ஏய்! என் அடிமை எல்லாம் போயிட்டா இங்க யார்றா பாத்துக்கிறதுன்ட்டு." அப்ப கடவுள் சொல்றாருன்னும்போது, கடவுள்லாம் சொல்லப்ப அவன் ஏதோ மேஜிக் பண்றான்போது 2 பேரும் மேஜிக் பண்ணி என்னென்னமோ பண்ணி அப்படி வரா மாதிரி இருக்கும். சோ அது நிஜத்துல நடக்கல. பட் ஆனா இங்க நடக்கிற விஷயம் இருக்குல்ல, ஒரு இயற்கை சீற்றம் வரும்போதும் கடவுள் கிட்ட புத்தி போகுது. கொஞ்ச நாள் ஆனோனே அவ்வளோதான். சோ இப்ப ஒரு சகோதரர் சொல்றாரு, "நான் கிறிஸ்டியன். ஆனா நான் சர்ச்சுக்கே போனதில்ல. ஆனா என் வீடு மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கடவுள் காப்பாத்தியிருக்காரு. நான் சர்ச்சுக்கு போய் ரோஸ் வைக்கணும்னு வேண்டி இருக்கிறேன். கண்டிப்பா நான் போவேன்றாரு." ஏன்னா எல்லா வீடும் எரிஞ்சு, ஒரு வீடு கிட்ட நெருப்பு வரும்போது ஃபயர் ஃபைட்டர் பார்த்து அணைச்சிடுறாங்க. அது பெரிய மிராக்கிள் இல்ல. அவர் பார்த்தோனே அழுவுறாரு. சுத்தி எல்லாம் காலி. அவர் வீடு மட்டும் நிக்குது. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே! இல்லையா? இந்த இவரு மாரி எதுவும் பண்ணல. இவரும் விட்டுட்டு போயிட்டாரு. சாம்பல பார்க்க தான் வந்தாரு. பார்த்தா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. ஆ சோ அதனால இப்ப அந்த வீடு மாரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்ப இருக்கிறோம். தப்பிக்க முடியாது யாருமே. எல்லாரையும் இப்ப மேல அனுப்புறதுக்கு தான் கடவுள் வந்திருக்காரு. அழைச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. சோ அவர் கைய புடிச்சுட்டு ஆனந்தமா போனீங்கன்னா, ஆனந்தமான உலகத்துக்கு வருவோம். அழுதுகிட்டு போனீங்கன்னா, இதே உலகம் அழுவுற மாதிரி மாறுன பிறகு வரும். அதனால தான் கடவுள் சொல்றாரு, எதுக்கும் அழக்கூடாது. நான் கூட இருக்கும்போது எதுக்கு அழுவுறீங்க? அதுவும் கிறிஸ்தவ, முஸ்லிம் மதத்திலயுமே சொல்லுவாங்க. அழக்கூடாதுன்ட்டு. அவங்க தனியா போய் அழுவாங்க. எல்லார் முன்னாடியும் அழவும் செய்றாங்க. ஆனா அழக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் சாந்தி. தேங்க்ஸ்.